ஸோ இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 இயற்கை சேர்ந்தவைகள் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஒன்று இந்த பௌதிக ஜட இயற்கை, இன்னொன்று ஆன்மீக இயற்கை. இந்த உலகத்தை படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் காரணம் ஜட இயற்கை, ஆன்மீக இயற்கை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்மீக சக்தி, அப்புறம் ஜடம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம், இது ஜட பொருட்கள். அதை தாண்டி ஆத்மா, அதுக்கு பிறகு பரமாத்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2 சக்தி தான், ஜட சக்தி, ஆன்மீக சக்தி. இவ்வுலகில் இஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயக. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆதி பகவான் கிருஷ்ணர் தான். ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அப்பால இருந்தா அப்பாவுக்கு மனைவி இருப்பாங்க, அப்பா குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அப்பா தான் ஆதி. அப்பால குடும்பம், ஒரு குடும்பம் வளருதுன்னா காரணம் அப்பா. அப்பால மனைவி, மனைவியிலிருந்து குழந்தைகள், குழந்தையிலிருந்து அண்ணன் தம்பிகள், அப்படி நிறைய அப்படியே